ஆண்டு விழா பொழுது ஒரு சிறிய நாடகத்தை போடுகிறோம். தலைப்பு ஆதாமை முந்தித்தல் இயேசுவை புறக்கணித்தல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறிய நாடகத்தை நாம் பார்ப்போம். யூத் ஃபெலோஷிப் மூலமாக இந்த நாடகத்தை உங்களுக்காக கண்டுகளிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவாரா டைம் டிராவல் பண்ணி போலாம். டைம் டிராவல்னா என்ன? ஒன்னு பாஸ்டுக்கு போறது இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போறது. இப்ப நம்ம பாஸ்டுக்கு போறோம். இல்ல போலாம். இந்த இடம் பார்க்கவே சூப்பரா இருக்குதுல்ல. அங்க ஒருத்தர் இருக்காரா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரா, என்னன்னு போய் பார்ப்போமா? ஹலோ, உங்க பேர் என்னது? என் பேர் ஆதாம். ஆதாம்? ஆதாம் வீட்டுல இல்லையா? ஆதாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதான் கேட்டேன். போப்பா, நானே பாவம் செய்துட்டு அந்த துக்கத்தை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்னதான் பாவம் செஞ்சீங்க? நானா தேவன் அருளிய அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஆப்பிள் பழத்தை நான் சாப்பிட்டுட்டு அந்த நிந்தையை நான் இப்ப வரைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறேன். சரி, ஏவாள் எங்க? ஏவாளா? அவங்க இப்பதான் மதர்ஷாக்கு துணி எடுக்க போயிருக்காங்க. மதர்ஷாவா? டேங்க் மதர்ஷாவா? கார்டன் மதர்ஷாவா? உங்களுக்கு தான் தெரியுமே, கார்டன்ல இருந்து எங்களை துரத்திட்டாங்கன்னு. டேங்க் மதர்ஷா தான். ஓ அப்படியா? சரி, அந்த ஆளுங்க நீங்களா? ஐயா, உங்களால இப்ப பிரசன்ட்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளவு தெரியுமா? 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படியா? ஒரு ஐபோன் விலை எவ்வளவு என்ன விற்குது தெரியுமா? இது எங்க ஜெகதீஷன் கிட்ட கேட்டு சொல்றேன். தம்பி, என்ன கால் பண்றேன்? டேய், நம்ம இப்ப பாஸ்ட்ல இருக்கோம்டா. ஜெகதீஷ் அங்க பிரசன்ட்ல இருக்கான். இப்ப கால் பண்ண அடுத்த ஆண்டுல தான் அவனுக்கு காலையில போய் ரீச் ஆகும். சரி, யாரும் சும்மா விடுற மாதிரி இல்லை. அதான் அது மட்டும் இல்ல, அதான் எந்த பொண்ணுங்களை கேட்டாலும் நாங்க ஆல்ரெடி கமிட்டட்ன்றாங்க. அது உங்களால வந்ததுதான். என்னவா? அது எப்படிப்பா? இதுக்கும் எனக்கு என்னப்பா சம்பந்தம்? ஆமா, ஏவா ஆதாவுக்கு ஆப்பிள் கொடுத்தாங்க. இப்போ பொண்ணுங்களா எங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க. சரி, அதான் நீ நம்ம சர்ச்சை ஆண்டுங்களாம்ல, போனா சீக்கிரம் போவாண்டா. டைம் டிராவல் பண்ணி பிரசன்ட் போவோம். வா சீக்கிரம் போ. ஆதாமே கூட்டு போலாம். எனக்கு விண்டோ சீட் தான் வேணும். கூட ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், டைம் டிராவல்ல விண்டோ சீட்டா? ரொம்ப ஓவரா. அது வேற ஸ்நாக்ஸ் வேற. டேய், நமக்கு 5 நிமிஷம் தான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பிரசன்ட் போயிட்டு, பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் போயிட்டு, ஃபியூச்சர்ல இருந்து திருப்பி பிரசன்ட் வந்து இஸ்ரேலோட பிரியாணியை சாப்பிடணும். ஓகேவா? போலாம் வா. அதான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு. அப்பா சரி, எப்படா இருக்கு நம்ம சர்ச்சு? சூப்பரா இருக்குல்ல? சரி, அதான் இதுதான் எங்களுடைய சர்ச்சு. ஓகே, ஒருத்தரா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரியா? கண்டிப்பா. இதுதான் எங்க ஐயா, புதுசா வந்திருக்க எங்களுடைய ரெவரண்ட் ஐயா. ஐயா சரி, அடுத்தது நம்மளுடைய கீபோர்ட் பிளேயரை காணுமே. அவர் கூட கீபோர்டுக்கு ஏதோ தமிழ்ல சொன்னாரு. ஐயோ, எனக்கு மறந்து போயிடுச்சு. ஒரு கீபோர்டோட விளையாடுறவரு இல்ல, இசையமைப்பாளர். அவர் ஐயா அங்க இருக்காரு. நம்ம அப்புறம் வாழ்த்து சொல்றோம். சரி, அடுத்தது நம்மளுடைய மாண்புமிகு மாஸ்டர் மணி ஐயா. இவருதான். இவருக்கு வணக்கம் சொல்லு. உங்களுக்கு தெரியுமா? இவரு கூட ஒரு வாரம் முன்னாடி நம்மளுடைய செல்ல தூக்கிட்டாங்க தெரியுமா? அதுனாலதான். ஆனா இவரு ரொம்ப நல்லவரு. அவங்க ஊருக்கு போயிட்டு மாம்பழம் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. மாம்பழம் சாப்பிடுறியா? ஐயோ, திருப்பி பழமா? என்னை ஆட விடுப்பா. சரி, ஓகே. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாத்தியா? எங்களுடைய லேடிஸ் செக்ஷன் பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்காங்க. எப்படி ஏவாள் மாதிரி இருக்கிறாங்களா? அப்படியா? நல்ல பதிலா பார்த்து சொல்லுப்பா. ஆனா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு பாசிட்டிவ் போயிடுவேன். பிரசன்ட்ல நாங்க தான் கஷ்டப்படணும். அடுத்த வாரத்துக்கு நாங்க தான் வரணும். சரியா? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் உங்களை. நான் தான் கீழ்ப்படியாம அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு பாவம் செஞ்சு அந்த நிந்தை இன்னும் சுமக்கிறேன். நீங்க ஏன் என்னோட நிலைமையில நீங்க இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த பழத்தை சாப்பிடுவீங்க. சாப்பிடவே மாட்டோம். அப்படியா? பாப்போம். பாருங்க, இது
ஆப்பிள் கிடைக்குது. தெரியுமா? நம்ம தேவதூதங்கிறார் பேரு மணியா, நம்ம சபை தேவதூதன், அவருக்காக வச்சுக்கிறேன். தயவு செய்து 2 தான் இருக்குது, சாப்பிடாதீங்களா, இதை மட்டும் சாப்பிடாதீங்க. அடுத்த ஆண்டு விழா கூட சொல்லி காட்டுது. சரியா? நான் வச்சுட்டு போறேன். தயவு செய்து இதை மட்டும் எடுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், தேவதூதன் கோச்சிட்டு போறேன். அடுத்த ஆண்டு விழா மறந்துடாதீங்க. சரியா? ஏய், அது என்னடா ஸ்பெஷலான ஆப்பிள்? அது நம்ம ஐயாவுடா. ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சும்மா சூப்பரா பளபளப்பா இருக்குறா. டேய், தேன்ல ஊற வச்சிருப்பாங்க போல இருக்குறா. டேய், சாப்பிட்டு தான் பார்ப்போம்டா. நீ சாப்பிட்றா? இல்ல இல்ல, இது மணியாக்காக வச்சது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்ல, விட்றா, சாப்பிட்றா. ஏய், என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஒண்ணுதான் இருக்குது, முன்னொன்னு காணோம். பாருங்க, அவர் பாஸ்டர், ஒரு ஊழியக்காரு, ஒரு தேவ தூதன், நம்ம சபை தேவ தூதன், அவர் வச்ச பழத்தை இது மாதிரி பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பிரியாணி லெக் பீஸ் வைக்கலாம்னு பார்த்தேன், பிரியாணியே கிடையாது. பயங்கரமான இன்சல்ட்ராடி. சரி, நான் வரேன். ஃபியூச்சருக்கு கொஞ்சம் போய் பார்ப்பேன். இருந்தாலும் பிரியாணி இல்லை. ஃபியூச்சருக்கு போவோமா? அதான் வாங்க, ஃபியூச்சருக்கு போவோம். போகலாம். சூப்பராக இருக்குடா. ஏய், இடம் நல்லா சூப்பராக இருக்குல்லடா. ஏய், அங்கே ஒரு பாப்பா இருக்குடா. அந்த பாப்பாவை போய் பார்க்கலாமா? ஐயோ ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போடுங்க, ஸ்கூலுக்கு போய் பஸ் பிடிக்கணுமே. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸுக்கு பழம் வேணுமே, ஃப்ரூட்ஸ் வேணுமே, என்ன பண்ணலாம்? பாப்பா, கவலையே கூடாது. டோருக்கு அந்த பழம் வேணுமா? இதுதான் ஆதாம். இது பழமா? இது பழம் இல்ல, பாவம். எங்க ஃபியூச்சரை கெடுக்க வந்துட்டீங்களா? ஐயோ. ஃபீலிங்ஸா? அதுக்குலாம் நான் ஃபீல் பண்ணலடா. அந்த பையன் இஸ்ரேல் வர பிரியாணி கொடுக்க மாட்டான்னு சொல்றாங்க. அந்த பையனோட பொண்ணு இதுக்கு எதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பிரியாணி வாங்கலான்னு சொன்னாங்க. சரி வா, மறுபடியும் பிரசன்ட்டுக்கே போகணும். போகலாம். நமக்கு இருந்தாங்க வண்டியில் இருக்கிறா பிரியாணி ஸ்மெல் அடிக்கிறது நம்ம சச்சா தான் இருக்கும். வீடு போடு. சரி, அதான் நாங்கள் பிரசன்ட்டுக்கு வந்துட்டோம். நீ அப்படியே பாஸ்ட்டுக்கு போறியா இல்லை பிரசன்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நான் பிரசன்ட்ல இருந்து உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. சரி, அதான் சொல்லு சார். ஏப்பா, நான் தான் வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம அந்த பாவத்தை பண்ணேன்னா, நீங்களும் அதே பழம் அதே பாவத்தை பண்ணிட்டீங்கல்ல. ஆமாப்பா சார். ஏய், நம்மளுக்கு பாஸ்ட்லேயும் டென்ஷனு, ஃபியூச்சர்லேயும் டென்ஷனு, இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஷனு. டென்ஷன் ஆகாதீங்கப்பா, நீங்களும் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ரட்சிப்பை நமக்கு முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணாம இந்த பாவத்தை நம்ம எல்லாரும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிந்தையும் நம்ம எல்லாரும் சுமந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து யோசித்து பாருங்கள். நன்றி. அந்த இஸ்ரேல் கிட்ட மட்டும் பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பா லெக் பீஸ்